ஹாய் காய்ஸ். ஆக்சுவலாக நேற்று வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று பேசிகிட்டு இருக்கோம். சரி, நேற்று நிறைய சொன்னியாடா நீங்கள் வேணா சொல்ல போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் சொல்கிறதுக்கு வந்து எப்படின்னா எப்பவுமே வீட்டில் 2 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்கன்னா அண்ணனுக்கு சலைச்சவனா தம்பி அந்த கான்செப்ட் தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நீங்கள் சொன்னீங்க. இப்போ மேட்ரினா ஆக்சுவலி தான் நம்ம ப்ராப்ளமே. ஏன்னா நம்ம ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வந்துருப்போம், இதெல்லாம் சொல்லலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரிப்பேரில் வந்துருப்போம். ஆனால் நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு ஸ்பாட்டில் உட்காந்துருக்கும்போது உங்களுக்கு சடனாக அது மறந்துடும். ஏன் தெரியும்? ஏன்னா ஒரு அப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நம்ம சொல்ல போகிறோமோ அப்படின்ற ஒரு இது இருக்காது. ஓகேவா? ஆனால் நீங்கள் ஸ்மார்ட்டில் கேமரா முன்னாடி உட்காந்ததுக்கப்புறம் அது மறைச்சதுன்னா அதோட ரீசன் என்னவா இருக்கும்? ஒரு ஃபியர் தான். ஏதாவது தப்பா என்ன சொல்கிறது, ஒரு ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஏறும்போது ஒரு ஃபியர் இருக்கும்ல, லைட்டாக இருக்கும். இல்லாமல் யாருக்கும் இருக்காது. ஒரு மாதிரி பதட்டமாக என்னடா சொல்கிறது, எதுவும் தப்பாக சொல்லிடக்கூடாதோ அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம முன்னாடி அவ்வளோ பேர் இருப்பாங்க ஸ்டேஜில் நீங்கள் இருக்கும்போது. அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது காய்ஸ். சொல்கிறது வந்து ஏகப்பட்ட வார்த்தைகள், வாக்கியங்கள், பாடல்கள், கவிதைகள், கட்டுரைகள் ஏகப்பட்டது இருக்குது. கண்ணதாசன் கவிதையும் நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு. ஆனால் கேட்குறதுக்கு தான் ஆள் இல்லை. ஆள் இருக்கே ஆள் பண்ணி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மெயின்டெனன்ஸ் எதுக்கு சொல்லணும்னா கிளியும் அப்புறம் இந்திரன் அப்படின்ட்டு ரீசெண்டாக கண்ணதாசன் புக்கு ஒன்று படித்தேன். அது பெரிய புக்கு, ஒரு 14 பேஜஸ் படிச்சிருப்பேன். ஆக்சுவலாக எனக்கு இது வந்து மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபவுண்டட் ஆகிட்டு. என்ன கேட்டா, ஒரு கிளி கைஸ், அந்த கிளி பேரட் தானே, கிளி பேரட்டா, அந்த கிளி வந்து என்ன பண்ணுன்னா ஒரு செழிப்பான மரம், அதாவது இந்த மரத்தில் செழிப்பாக காடு பசுமையாக அந்த மரம் வந்து செழிப்பான மரம், காய் கனி மலை பச்சை பசையாக அந்த மரம் வந்து செழிப்பாக இருக்கணும். அந்த மரம் இருந்துச்சான். ஒரு வேடுங்க என்ன பண்ணுவான், அந்த காட்டுக்கு வேட்டையாடுறதுக்காண்டி போயிடுவான். இந்த அம்பில் வந்து விஷத்தை தடவி எடுத்துட்டு போயிடுவான். அது வந்து ஒரு கொடிய விஷம். ஓகேவா? இந்த வேடுங்க என்ன பண்ணியிருக்கான், அங்கே வந்து ஒரு மான் கூட்டம் வந்து நீந்துட்டு இருந்தான். இந்த வேடுங்க அந்த மானை ஏம் பண்ணி அந்த அம்பை வந்து ஒரு ஃபோர்ஸை இழுத்துருக்கான். இந்த வேடன் வந்து மானை ஏம் பண்ணியிருக்கான். சடனாக என்ன ஆகிட்டுன்னா அந்த மான் வந்து மிஸ் ஆகிட்டு இந்த அம்பு என்ன பண்ணிட்டு நேராக போயிட்டு அந்த கிளி இருந்ததுல ஒரு மரம், பசுமையான மரம், அந்த மரத்து மேலே குத்திட்டு இந்த அம்பு, இந்த விசந்தோட அம்பு போய் அந்த மரத்தில் குத்திட்டு. ஸோ இதனால அந்த மரம் என்ன ஆச்சுன்னா, பசுமையாக இருந்த மரம் சட்டென்று என்ன ஆகிட்டுன்னா காஞ்சி வறண்டு இலையெல்லாம் உதிர்ந்து காஞ்சி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காஞ்சி போன மரம் எப்படி இருக்கும், இலைகளே இல்லாமல் அந்த மாதிரி ஆகிட்டு. அந்த கிளி அங்கேயே இருந்திருக்கு. ஓகேவா? இதை பார்த்துட்டு இருந்த இந்திரன் என்ன பண்ணியிருக்கான்னா இறங்கி வந்திருக்கான். இந்திர லோகத்திலேருந்து இறங்கி வந்திருக்கான். இந்த 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 மரம் இப்படி காஞ்சிருக்கிறத பார்த்துட்டு இந்த வேடன் விட்ட விஷாமனால இந்திரன் வந்து இந்த கிளிகிட்ட கேட்டிருக்கான். இந்த கிளிகிட்ட போய் என்ன கேட்குறான்னா, கிளியே, இந்த மரத்தில் ஒன்றால் எப்படி வசிக்க முடிகிறது? இந்த காடில் எவ்வளவோ மரங்கள் இருக்கிறது, நீ அந்த மரத்திற்கு போக வேண்டியதானே, ஒரு காய்ந்து போன மரத்தில் நீ வாழ்கிறாய் அப்படின்னு கேட்டிருக்கான். கிளிகிட்ட கேட்டிருக்காப்புல நம்ம இந்திரன். அதுக்கு அந்த கிளி சொன்னிச்சான், நான் பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கேன். இந்த மரம் செழிப்பாக இருக்கும் போதும், நான் பசியில் இருக்கும் போதும், தாக்கத்தில் இருக்கும் போதும் நான் இந்த மரத்தில் தான் இருந்திருக்கேன். இப்போ இந்த மரம் வறண்டு போனோடனே இதை விட்டுட்டு போகிறது எனக்கு மனசு இல்லை, அதனால நான் அந்த மரத்தில் தான் இருப்பேன் அப்படின்னு அந்த கிளி சொல்லிட்டான். இதை கேட்ட இந்திரன் என்ன சொல்லியிருக்கான்னா, இந்த கிளியோட மனசுக்காண்டி அமிர்த மலையை, அமிர்தம்னா ஏதோ ஒன்று, அமிர்த மலையை வந்து அந்த மரத்து மேலே புழிஞ்சாராம். ஓகேவா? மரியாதையாக புழிஞ்சாராம். இந்த அமிர்தமலை அந்த கிளியோட அந்த பற்றி, அந்த பாசம், அந்த நேசம், அந்த பசுமையாக இருக்கும்போது நான் இங்கே தான் இருந்தேன்,
மறந்து போனவங்க நான் இங்கே தான் இருப்பேன், நான் செத்தாலும் இந்த மரத்தில் தான் சாவேன் அப்படின்னு அந்த கிளி சொல்லிச்சான். அதுக்கு அந்த இந்திரன் என்ன பண்ணியிருக்கோன்னா, அமிர்த மலையை அந்த கிளியோட பாசத்தினால் அந்த கிளியோட லவ், அந்த மரத்தோட லவ் பண்ணிட்டு, ஓகேவா, அந்த இந்திரன் என்ன பண்ணியிருக்கான், அந்த கிளிக்காண்டி ஒரு அமிர்த மலையை வந்து அந்த மரத்து மேலே பொழிஞ்சானா. அதனால மறுபடியும் அந்த மரம் செழிப்பாக வளர்ந்தணும். இந்த மாதிரி கண்ணதாசன் வந்து கருத்துக்கள் நிறைந்த நிறைய கட்டுரைகளை வந்து அவர் புக்கில் வந்து எழுதியிருக்காரு. ஆக்சுவலாக அந்த புக்கு மேலே தான் இப்போ கேமரா இருக்கு நினைக்கிறேன். சரியா, இந்த மாதிரி நம்ம எவ்வளோ சொல்லலாங்க. மரம் வந்து வாழ்க்கைக்கு எவ்வளோ தேவைன்னு அவரே சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. மரம் வச்சாதான் மழை பெய்யும் அப்படின்னா மரத்தெல்லாம் வெட்டிட்டு உண்மைதாங்க. நீங்கள் ஒரு காட்டில், அதாவது ஒரு பாலைவனம், சரியா, ஒரு பாலைவனத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஒரு பாலைவனத்தில் அவங்க தனியாக விட்டுட்டாங்க, எதுவுமே இல்லை, சுற்றி கண்ணுக்கு நிழலே இல்லை, ஃபுல்லாக வெயில் அடிக்குது, பயங்கரமாக வெயில் அடிக்குது. நீங்கள் அப்படியே போயிட்டே இருக்கீங்க, தூரத்தில் ஒரு மரம், சரியா, அடர்த்த செழிப்பாக ஒரு மரம் பசுமையாக தெரிஞ்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த ஃபீல். ஒரு மரம் உங்களுக்கு இருக்கிற தாங்கத்துக்கு போயிட்டு அந்த மரத்தையே கடிச்சு சாப்பிட்டுருவோமா அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஆக்சுவலாக அந்த சுச்சுவேஷனில் யார் இருந்தாலும் அப்படிதான் தோணும். ஏன்னா அது ஒரு பாலைவனம், அங்கே ஒரு மரம் இருக்கிறதே ஒரு அதிசயம். அப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு சொர்க்கமாக இருக்குது அந்த இடத்துல. அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போ ஏசி ரூமில் இருக்கிறதுனால உங்களுக்கு மரத்தோட தேவை அதிகமாக இருக்காது. ஸோ அதனால நீங்கள் அதை ஈஸியாக கட் பண்ணிடலாம். அது வளர்றதுக்கு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வளர்றதுக்கு எத்தனை வருஷம் முடியும் ஒரு மரம் வளர்றது இதாங்க எங்கள் மேட்ரு. அதே மாதிரி தான் ஒரு ஸ்டோரி மேக் பண்ணுறதுக்கும் அதை ப்ரொடியூஸ் பண்ணி அதை எடுத்து அதுக்கு பின்னாடி எத்தனை பேர் வேலை பார்த்துருப்பாங்க, எத்தனை எல்லாம் வேலை இருக்கும். அந்த படத்தை மேக் பண்ணுறதுக்கு ஒரு 3 மணி நேரம் படத்தை மேக் பண்ணுறதுக்கு 3 வருஷம் ஆகும். அதை ஈஸியாக நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்க, ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணிடுறீங்க எல்லாரும். ஸோ அந்த மாதிரி அதுதான் அந்த மரமே. ஒரு ஸ்டோரியில இருந்து ஆக்சுவலாக ஒரு முதல் வார்த்தையிலேருந்து கருத்து, அந்த கதைகளோட ஆழம், இது எல்லாம் சேர்ந்து ஒரு மரமாகவும் அந்த மரத்தை நீங்கள் கடைசியில் வெட்டிடுறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் எல்லாமே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கூட ரீசெண்டாக ஒரு காமெடியாக ஸ்டோரி இருக்கேன். என்ன கதைன்னா, ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா, என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக டீ சுற்றிட்டு, அது கொஞ்சம் ஜாலி ஃபன் அது வந்து ஒரு காமெடி ஃபிலிம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்க. சுற்றிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, நைட்னால ஜாலியாக சுற்றிட்டு பசங்களெல்லாம் சரக்குலாம் அடிச்சுட்டு அப்படி பயங்கரமாக சுற்றிட்டு இருந்தவங்க நைட்டு வந்து ரொம்ப என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ரொம்ப இதாகிட்டு ட்ரக்கு இதாகனே இப்போ ஒரு ரூமில் ஃப்ரெண்டோட ரூமில் போய் ஸ்டே பண்ணி ரெஸ்ட் எடுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் வந்து அந்த கதையோட ஹீரோ வந்து ஜோசப், ஓகேவா, இந்த ஜோசப்போட ஃபோன் வந்து காணாமல் போயிடும். ஃபோன் வந்து மிஸ் ஆகிடும். ஸோ நைட்டு இவங்க ஃபுல்லாக சுற்றினாங்கல்ல, ஸோ ஃபோன் எங்கேயும் மிஸ் ஆகிட்டான்னா இவங்க 4 பேருக்குமே எங்கெங்கே சுற்றணும் அப்படின்னு அவங்களுக்கு ஞாபகமே இல்லை. ஓகேவா, மொத்தம் 4 கேரக்டர், ஜோசப், போஸ், ராபிக், அப்புறம் ரமேஷ், இதெல்லாம் மொத்தம் 4 கேரக்டர். இந்த ஜோசப் வந்து என்ன பண்ணுறோம், ஃபோனை காமிக்கணுமே ஒரு அதிர்ச்சியாக ஒரு ஷாக்கிங்காக ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும். மார்னிங் இதான் நம்ம ஸ்டார்டிங்கே, ஃபோனை காணும், அதுதான் கான்செப்ட்டு. ஃபோனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்காக ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறான். அது எப்படின்னா, ஷாக்கிங்காக பார்த்தோன்னே நம்ம கேமரா லைட்டாக அப் பண்ணி ஜூம் ஆகிடுவோம். ஜூம்னா இப்போ நான் இருக்கேன்ல, நான் மட்டும் இருப்பேன், பேக்ரவுண்ட் மட்டும் அப்படிலாம் லென்த் ஆகும். அதோட பேர் எனக்கு சரியாக தெரியல, அது அது கான்செப்ட்டு. ஓகேவா, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சரி ஃபோனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போதையில் ஒரு மாதிரி அரை மயக்கத்துலேயே போகிறாங்க. போயிட்டு வண்டி எடுக்கலான்னு போய் ஸ்டார்ட் பண்ணுறோம். அங்கே ஒரு ஷாக்கிங், ஏன் மச்சான் ஷாக்கிங்காக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ்ட்டு கேட்குறான். ரோஸ் தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறான். ஆக்சுவலாக ரோஸ்ட்டு போய் இவன் கேட்குற ரோஸ்ட்டு போய் ரோஸ் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறான். ஜோசப்கிட்ட கேட்குறான். ஜோசப் வந்து இப்படி தலையில் கை வச்சுட்டு இப்படி பார்க்குறான், வண்டியை ஷாக்கிங்காக பார்க்குறான். ஏன் மச்சான் அப்படி பார்க்குற, பின்வீல் எங்கடா அப்படிங்கிறான். ஏன்னா வண்டியில் பின்வீல் இல்லை.
வண்டி மட்டும் நிற்கிது. அவனும் ஷாக்கிங் ஆகிட்டான். 2 பேரும் ஷாக்கிங் ஆகிட்டு ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுமே தெரியாமல் ஒரு மாதிரி நம்ம வந்து காமெடி ஃபிலிம் தான் ஓகேவா, அந்த மாதிரி ஆகிட்டானுங்க 2 பேரும். ஷாக்கிங் ஆன உடனே பின்னில் இல்லை வண்டியில். சரி 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, மற்ற 4 பேர் இல்லை, இவங்க 2 பேரும் இங்கே இருக்காங்க, இன்னும் 2 பேர் வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இவங்க 2 பேரும் சரி எப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ கடையில் உட்காந்து மார்னிங் ஒரு 8:30க்கு டீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மெக்கானிக் என்ன பண்ணுறாருன்னா, வண்டியோட பேக் வீல் மட்டும் தூக்கிட்டு வராரு. வரவரு கையில் ஒரு பேப்பர் வச்சுட்டு கேட்டுறாரு எல்லாரும் டீ கடை நின்றுட்டு. இவங்க 2 பேரும் பார்க்குறாங்க, ஒரு அரை மயக்கத்துலேயே பார்க்குறாங்க, யார் நான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவர்கிட்ட போய் கேட்குறாங்க லைட்டாக, ப்ரோ இது யார் வண்டி, எங்கள் வண்டி டயர் மாதிரி இருக்கு ப்ரோ, உங்கள் வண்டி டயர்தான்டா, உங்களை தான் தேடிட்டு இருக்கேன்னு அந்த மெக்கானிக் சொல்கிறாரு. எதுக்கு ப்ரோ அப்படின்ட்டு இந்த லெட்டரை பார்த்துட்டு ஒரு லெட்ரு கொடுக்குறாரு. ஆக்சுவலாக இவங்க 4 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நைட்டு ஒரு 2 மணிக்கு, அதாவது இந்த செல்லு காணாமல் போனாங்க அந்த நைட்டு ஒரு 2 மணிக்கு மெக்கானிக்கல் கடை வாசல் முன்னாடி போயிட்டு டயரை கழட்டி கையில் வச்சுட்டு அங்கே அதில் கேமரா இருக்கும்னா சிசிடிவி கேமரா, அதில் போய் அவரை கண்ட மணி திட்டிருக்கானுங்க. ஒரு போதையில் போய் திட்டிருக்காங்க. திட்டிட்டு ஒரு லெட்ரு வேறு எழுதிருக்காங்க, இந்த டயரை ரெடி பண்ணி கொண்டு வந்து இந்த அட்ரஸில் கொடுத்த மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்ட்டு சும்மா அவரை கலாய்ச்சி எனக்கு எழுதியிருக்காங்க. அதை எழுதி அந்த கடை டோரில் ஒட்டிட்டு டயர் அங்கே கழட்டி வச்சுட்டு இவனுங்க தான் ரூமுக்கு வந்திருக்கானுங்க. ஆனால் வண்டி எப்படி இட்டு வந்தாங்கன்னு தெரியல, அது வந்துட்டானுங்க ஓகேவா. இவன் டயரை கொண்டு வந்து தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2 சாத்துறாரு. அப்படி சும்மா பண்ணால் அவர் லைட்டாக ஒரு 4 எட்டு திட்டுறாரு. திட்டிட்டு அப்படியே டயரை வாங்கி வண்டியில் மாட்டிட்டு நேராக இவங்க ரோஸும் ஜாக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா, ராபர்ட்டை பார்க்க போகிறாங்க. ராபர்ட்டை பார்க்க போகிறாங்க. இந்த ராபர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வீட்டில் வந்து செட்டியாக இருக்கும் ஓகேவா. ராபர்ட்டு போய் பார்க்க போகிறாங்க. என்ன மச்சான் என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. கேட்கும்போது இந்த மாதிரி மச்சான் ஃபோனு மிஸ் ஆகிட்டு ஓகேவா, ஃபோனு மிஸ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஃபோன் எப்போ மிஸ் ஆகும், நம்ம தாண்டா இருக்கணும், ஃபோன் எங்கன்னா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் 3 பேர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அந்த நேரம் வந்து நம்ம ரமேஷ் வந்து வந்துட்டாப்புல அவர் ஸ்கூட்டியில் வந்து நம்ம இவங்க 4 பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஒரு வீட்டில். சரி மச்சான் சரக்கு சாப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒயின் ஷாப்பில் சரக்கு வாங்கிட்டு வராங்க. சரக்கு வாங்கிட்டு வரும்போது வந்து ரூமில் உட்காந்து எல்லாம் நல்லா சரக்குலாம் அடிச்சுட்டு ஜாலியாக பேசிட்டு ஃபோனை போய் கிட்டலாம் அவங்கள்ட்ட ஃபோன் போட்டு பேசுகிறாங்க. பேசிட்டு நைட் ஆயிடுச்சுன்னா ஒரு ஈவினிங் 7:30 ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சரி இதுக்கப்புறம் எங்கே ஃபோனை தேடுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டே பண்ணி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் சரியான பதில் தூங்குறான். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, நைட்டு ஜோசப் வந்து ஆக்சுவலாக ஃபோனை காணும் தூங்கிட்டு இருக்கான். இப்போ என்ன பேர் நம்ம ரோஸ் இருக்காங்க, ரோஸ் வந்து ரமேஷை போய் எழுப்புறான். மச்சான் வாடா மச்சான் ஃபோனை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு போதையில் எழுப்புறான் ரமேஷ் என்ன பண்ணுறான், நீ ஏன்னா ஃபோனை கேட்குற, அவன் தெளிவாக இருக்கான், இவனுங்க சரியான போதையில் இருக்கான், என்ன ஃபோனை கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சத்தம் போடுறான். ஜோசப் காதில் ஃபோனு அப்படின்ற மேட்ரு மட்டும் அவன் காதில் விழுந்துட்டு, அவன் ஆக்சுவலாக போதில் அரை மயக்கத்தில் படுத்துருக்கான். அவன் எந்திரிச்சு என்ன பண்ணிட்டான், என் ஃபோனுடா அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை எடுத்து ரோஸ் அடிக்க போகிறன்ட்டு ரமேஷ் அடிச்சிட்டான். இது நைட் அடிச்சுட்டு உடனே படுத்தான். எல்லாரும் ஃப்ளாட் ஆகிட்டாங்க. ரமேஷ் மயங்கி போட்டு போட்டான். காலையில் எந்திரிச்சு வராங்க. ரமேஷ் தலையில் பெரிய கெட்டு போட்டு வீட்டுக்கு நடுவில் சோஃபாவில் உட்காந்துருக்கான். கெட்டு போட்டு உட்காந்துருக்க தலையில். இவனுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. ஜோசப்புக்கு அவன் இன்னைக்கு சொல்கிறான், கேட்குறான் அவன்கிட்ட, மச்சான் என்னாச்சு மச்சான் தலையில் கெட்டு போட்டுருக்கேன். அப்படியே ரமேஷ் ஒரு முதல்ல கூறான், உனக்கு சத்தியமாக எதுவுமே தெரியாதுடா அப்படின்ற மாதிரி கேட்குறான். மச்சான் எனக்கு தெரியாது மச்சான், சொல்லு மச்சான் அப்படின்னு இவன் சொல்கிறான். யாரு ஜோசப் சொல்கிறான், நீ தானே வீடியோ மண்டையில் அடிச்சு மச்சான். ஜோசப் ரியாக்ஷன், மச்சான் நான் எப்படி மச்சான் உன்னை அடிப்பேன், நீ உயிர்றா, நான் எப்படா உன்னை அடித்தேன் அப்படின்றான். டேய் நான் தான் அடிக்கிறீங்க அப்படின்னு யார் சொல்கிறா, ரமேஷ் சொல்கிறான். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இந்த பிரச்சனை முடிஞ்சுது, இது ஒரு காம்படிஷன் இது முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வண்டியில் எடுத்து போகிறாங்க. ஒரு வண்டியில் 3 பேர் போக முடியாதுல்ல. ஸோ அதனால ஒரு வண்டியில் 4 பேர் போக முடியாதுல்ல. 2 பேர் 2 வண்டியில் 2 பேராக போகிறாங்க. 2 பேரும் எங்கே போகிறாங்கன்னா பிரேமன்னு ஒரு தினம் பார்க்க போகிறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா, காலேஜ் வாசலில் இருந்து பொண்ணுங்க சைட் அடிச்சுட்டு அவன் கொஞ்சம் மஜாவாக சீனா ஆளு கொஞ்சம்
பவர் ஸ்டார் மாதிரி காஸ்டியூம் போயிட்டு காலேஜ் வாசல் நின்று பொண்ணுங்களை வந்து சைட் அடிச்சுட்டு இருக்கான். இவங்க 4 பேர் போகிறாங்க. இவங்க நைட் அடித்த போதே இன்னும் தெரியல. இவங்க 4 பேர் போயிட்டு அவன்கிட்ட கேட்குறாங்க, மச்சான் இந்த மாதிரி ஃபோனை காணும் மச்சான், ஃபோன் மிஸ் ஆனிச்சுன்னா நம்ம பசங்கள்லாம் யார்கிட்ட வந்து வைப்பாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒரு கேங் இருக்குங்க. இந்த மாதிரி ஃபோனெல்லாம் சீட்டிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃபோனு, செயின், பைக் எல்லாம் அட்டை போட்டு வந்து கொடுக்குறதுக்குமே ஒரு டீம் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு டீம் இருக்கும். அந்த மாதிரி டீமுக்கு வந்து நம்ம அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா டீமுக்குமே தெரியும் இந்த மாதிரி ஃபோன்லாம் யார் விற்பாங்க, கடத்தல் ஃபோனை, மிஸ்ஸான ஃபோன்லாம் யார் எடுத்து வச்சுருப்பாங்க, யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு. இது வந்து கேட்குறாங்க பிரேம் வந்து அந்த இடத்துல வந்து ஃபோன் போட்டு எல்லோரும் விசாரிச்சுட்டு இருக்கான். சடனாக அந்த இடத்துக்கு வந்து போலீஸ் வந்துட்டு, போலீஸ் ஜீப் வந்துட்டு. ஏன்னா அந்த காலேஜ் வாசல்ல எங்கள் கும்பலாக நின்று பிரச்சனை பண்ணி ஆச்சா பூச்சான்ட்டு இருக்கும்போது அங்கே வந்து போலீஸ் ஜீப் வந்து நிற்கிது. போலீஸ் ஜீப்பும் நிற்கிது, ஒரு கான்ஸ்டபிள் பைக்கில் வந்து நிற்கிறாரு. ஓகேவா? நம்ம ஜோசப்புக்கு ஆக்சுவலாக ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. அவன் வந்து லைட்டாக போதை ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து பவுட்ரு யூஸ் பண்ணுவான். பவுட்ருனா குக்கின், அதாவது ரொம்பலாம் யூஸ் பண்ண மாட்டான், லைட்டாக அப்போ யூஸ் பண்ணுவான். அது வந்து அவனுக்கு ஒரு மெடிசன் மாதிரி. அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அது நான் அப்புறமா லாஸ்ட்டாக சொல்கிறேன். அது யூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு வந்து கண் வந்து மங்களாக தெரியும்னா ரொம்ப கிளியராக தெரியாது, ஒரு மாதிரி மங்களாக தெரியும். ஆள் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அது யாருன்னு தெரியாது. அந்த மாதிரி சரியா? அவனை யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கிறதுக்கு தான் ரோஸ் அவன் கூடவே இருப்பான். ஆனால் இந்த மாதிரி அவனுக்கு டென்ஷன் ஆகிட்டு ரொம்ப ப்ரெஷர் ஆகிட்டு தான் அவன் பவுடர் எடுத்து லைட்டாக யூஸ் பண்ணிடுவான். அவன் எப்பவுமே ஸ்டாக் வச்சுருப்பாங்க அவன்கிட்ட இருக்கும். சரியா? இந்த மாதிரி இந்த போலீஸ் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது ஜோசப் என்ன பண்ணிட்டான்னா, அவர்கிட்ட இந்த பவுடர் எடுத்து லைட்டாக இழுத்துட்டான். இழுத்தோடனே அவனுக்கு எதுவுமே தெரியல. எல்லோரும் வண்டியில் ஏறுங்க, எல்லோரும் கிளம்புன்னு போலீஸ் வந்து எல்லோரையும் விரட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு மச்சான் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டு ரமேஷ் கிளம்பிட்டான் அவன் வண்டியிலே. இவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு வண்டியில் ஏறி கிளம்புறாங்க. நம்ம ஜோசப் வந்து ரோஸ் வண்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஆக்சுவலாக போலீஸ் பைக் இங்கே நிற்கிதுன்னா ரோஸ் பைக் பக்கத்தில் நிற்கிது. ஓகேவா? ஜோசப் வந்து ரோஸ் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஜோசப்பை கூப்பிட்றான், வா மச்சான் வண்டியில் ஏறிண்டு. இவன் இங்கே போகாம நேராக போய் போலீஸ் வண்டி பின்னாடி ஏறி உட்காந்துட்டான். அது போலீஸ்காருக்கு தெரியல. அவர் பாட்டில் போயிட்டாரு, இவனும் பின்னாடி உட்காந்துட்டு போது அவன் பாட்டில் போயிட்டு இருக்கான். போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் போய் இறக்கி விட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அவனை கூப்பிட்டு போனி இவனுக்கு பின்னாடி விரட்டி போகிறாங்க. கத்த முடியாது, ஏன்னா போலீஸ் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. இவங்க பின்னாடி விரட்டிட்டு போகிறாங்க. 2 பைக்கில் 3 பேர் போகிறாங்க. போயிட்டு அதாவது சத்தமே போடாமல் அவனை எப்படி கூப்பிடுவாங்களே, சத்தமே போடாமல் கூப்பிடுவாங்களே, சிக்னல் காட்டுவாங்களே, அந்த மாதிரி காட்டிகிட்டே போகிறாங்க பைக்கில் நடு ரோட்டில். எல்லாரும் சுற்றி இருக்கிற எல்லாருமே இவனை தான் பார்க்குறாங்க. இவன் ஜோசப் ஏதோ சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் அதிசயமாக பார்த்துட்டே வரான், பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே வரான். போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் போய் வண்டி நின்ற உடனே ஜோசப் இறங்கிட்டான் திரும்பிட்டான். அது போலீஸுக்கே தெரியல. அவர் இறங்கி திரும்பி பார்த்துட்டு இவனை இப்போ தான் விரட்டிட்டு வந்தோம், அதுக்குள்ளே விரட்டி விட்டோம், அதுக்குள்ளே இவன் நம்ம பின்னாடி நிற்கிறான்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் வந்து ஸ்டேஷனுக்கு போயிட்டார். ஓகேவா? இப்போ இவங்க அது பின்னாடி வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸு. அவங்க வண்டி வந்தாங்க, அவங்க வண்டியில் வந்து நிற்கிறாங்க. ஜோசப் வந்து பார்க்குறாங்க, நீ என்ன போலீஸ் வண்டியில் வந்த? போலீஸ் வண்டியில் உங்க கூட தான் நான் வந்துட்டு இருந்தேன் அப்படின்றான். நீ என்ன என் கூட வந்த அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவனுக்கு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இது உள்ளே இருந்த இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டாரு. ஏன் உங்கள் வெடி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க, அவங்க உள்ளே கூப்பிடுங்கன்ட்டு உள்ளே கூப்பிட்டாங்க. அவங்க 4 பேரும் உள்ளே போய் உட்காந்துருக்காங்க. உள்ளே போய் உட்காந்துருக்கும் போது போலீஸ்க்கு வந்து இது இந்த மேட்ரு அப்படின்னு சொல்லி தெரியாது. என்னடா அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்றாங்க. எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு சொன்னோடனே 4 பேரும் உட்காடுறாங்க சேரில். நம்ம ஜோசப்புக்கு வந்து சேர் இல்லை. என்ன பண்ணா, டேபிள் மேலே ஏறி சம்பளங்கள் போட்டு உட்காந்துருக்கான். திடீர்னு இப்படி உட்காந்தோடனே அவன் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷாக் ஆகிட்டு அவங்க 3 பேரும் ஒன்று இப்படி பார்க்குறாங்க. முன்னா டேபிள் மேலே உட்காந்துருக்காங்க. போலீஸ் வந்து இப்படி பார்க்குறாரு, இவன் என்ன இப்படி உட்காந்துருக்கான் அப்படி அவங்க ஒரு மாதிரி கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டென்ஷனில் ஒரு மாதிரி கேட்குறேன். உடனே அவனுக்கு பிடிச்சி சேரில் உட்கார வச்சு அவனுக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு ரோஸ் வந்து அவனுக்கு பிடிச்சி உட்கார வச்சுருக்கான் சேரில். அவனை அசை விடாமல் உட்காந்துருக்காங்க 2 பேரும். இவன் போலீஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சார் இந்த மாதிரி பிரச்சனை வந்து இல்லை, அவங்க ஃப்ரெண்டு வந்தோம், அவங்க வந்து மிஸ்டேக்காக அங்கே வந்துட்டு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் சார், போலீஸ்குள்ளே கூப்பிட்டாங்க. இவங்க ஆச்சா பிடிச்சாலும் மாற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொல்லியிருக்காங்க. அவர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டார். போலீஸ் கன்ஃபியூஸ் ஆன உடனே என்ன பண்ணியிருக்காரு, டென்ஷன் ஆகி ப்ரெஷர் அதிகமாகி கெட் அவுட் அப்படின்னு கத்திட்டாரு. கத்தின உடனே என்ன பண்ணாரு, எல்லாரும் திரும்ப ஓடி விட்டாங்க. ஜோசப் மட்டும் நம்ம லேக்கப் இருக்குல்ல, லேக்கப்பில் போய் முட்டிட்டு நிற்கான். அந்த லேக்கப்பில் போய் இப்படி தலையை முட்டிட்டு
இது 1 2 அப்படின்னு சொல்லி எண்ணிக்கிட்டே இருக்கான் அந்த கம்பியை லைட்டாக, சும்மா ஒரு ஃபண்டுக்காண்டி, சும்மா ஃபண்டுக்காண்டி அந்த விஷயம் ஓகேவா. அவனை மறுபடியும் 2 பேர் வந்து அவனை பிடிச்சி தூக்கிட்டு போகிறாங்க. அவன் தூக்கிட்டு போகும்போது அந்த மாதிரி எண்ணிக்கிட்டே இருக்கான். தூக்கிட்டு போய் வண்டியில் உட்கார வச்சுட்டு நேராக போகிறானுங்க. இப்போ வந்து நேராக பிரேம பார்க்க போகிறேன். ஏன்னா அவன் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறேன்ட்டான், நான் கேட்டு சொல்கிறான் மச்சான் யார்கிட்ட இருக்கு ஃபோனு அப்படின்ட்டு. என்ன பண்ணுறானுங்க, நேராக அவங்க நைட்டு போயிருப்பாங்கள்ல, நைட்டு வந்து ஒரு பேக்கரியில் போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சண்டை போட்டு வந்துருக்காங்க. ஆக்சுவலாக பேக்கரியில் பெரிய சண்டை, அது இவங்களுக்கு தெரியாது என்ன சண்டை போட்டோம்ட்டு. அவங்க போன உடனே இவங்க எல்லாரையும் பார்த்த உடனே அவங்க விடி ஆகிறானுங்க. இவர் ஜோசப் போயிட்டு, இவர் தான் ஆல்ரெடி பிசாவில் இருக்கிறாருல, இவர் போயிட்டு என்ன பண்ணிருக்காருன்னா, என்ன பண்ணுறாரு அப்படின்னா, போய் அந்த பேக்கரியில் விசாரிக்கும் போது அவங்க அந்த பேக்கரி கடைக்காரர் இருப்பாரு அவனு, அவர் வந்து எதுவுமே பதில் சொல்லாமல் முறைச்சிக்கிட்டே இருக்காரு. முறைச்சிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஜோசப் என்ன பண்ணுறோம், அங்கே இருக்க ஜூஸ் எல்லாம் எடுத்து குடிச்சிட்டு இருக்கான். காசே இல்லை, நீ என்ன ஜூஸ் குடிக்கிற அப்படின்றான். காசு இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி விஷயம் பேசுகிற அந்த மாதிரி கொடுத்துட்டு அவங்க ஒரு சிக்கத்தை கொடுத்துட்டு அங்கே ஃபோன் இல்லை. ஆக்சுவலாக அங்கே மிஸ் பண்ணலை, ஆல்ரெடி அவங்க நைட்டு கொடுத்த பிரச்சனை வேறு அங்கே இருக்கா. மறுபடியும் மார்னிங் ஒரு இப்போ போனாங்கல்ல, இப்போ ஒரு பிரச்சனை கொடுத்துட்டு மறுபடியும் வந்துட்டாங்க. வந்துட்டு எல்லாம் தேடி கிடைச்சி எல்லா இடத்துலையும் தேடுறானுங்க, எங்கேயுமே ஃபோன் கிடைக்கல. ஒரு நைட்டு ஒரு 6 o'clock ஆகிட்டு, ஈவினிங் ஆகிட்டு. ஈவினிங் என்ன பண்ணேன், ஈவினிங் ஆன உடனே அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கானுங்க. போயிட்டு இருந்தோடனே அந்த பவுட்ரு இருக்குல்ல எல்லாமே யூஸ் பண்ணுறான், எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சான். அவனுடைய ஜோசப் இருந்துருவாங்க எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. ஏன்னா இவங்கெல்லாம் எப்படின்னா ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஜாலியாக சுற்றுறாங்க. இவங்கெல்லாம் பவுட்ரு யூஸ் பண்ணுறாங்க, பவுட்ரு அப்புறம் வீடு கிணறுலாம் அவன் ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான். எல்லாமே யூஸ் பண்ணோடனே எல்லாமே கோளாராகிட்டானுங்க. கோளாரானோடனே ஃப்ரெண்டு நம்ம பைக் இருக்குல்ல, ஃப்ரெண்டில் ஒருத்தன் இப்படி திரும்பி உட்காந்து இப்படி ஓட்டிகிட்டு போயிருக்காங்க. பின்னாடி ஒருத்தன் அப்படி திரும்பி உட்காந்து அப்படி ஓட்டிகிட்டு போயிருக்கானுங்க. ஆப்போசிட்டாக ஓட்டிகிட்டு போயிருக்காங்க. போலீஸ் பிடிச்சிட்டாங்க. சிட்டிங் இருப்பாங்க, ரோட்டு ஓரத்தில் நிற்கிற டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் வந்து பிடிச்சிட்டாரு. பிடிச்சி அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க, என்னடா அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ரோஸ் இருக்காங்கல்ல, ரோஸ் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கான். அவங்க வந்து டீட்டெயிலாக பேசிகிட்டு இருக்காங்க சார்கிட்ட. சார் கொஞ்சம் டீட்டெயிலாக இப்படி சொன்னால் பேசி சாரை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கான். டிராஃபிக் போலீஸ் வந்து கரெக்ட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஜோசப் என்ன பண்ணிட்டான்னா பேசிட்டு இருக்கும்போதே ஃபோனு ஜீப் மேலே ஏறி நின்று சல்யூட் அடிச்சிருக்கான். சல்யூட் அடிச்சுட்டுன்னா இவன் சல்யூட் அடிச்சோடனே கீழே இருந்தாங்கல்ல ரோஸை தவிர நம்ம ராபர்ட்டி அப்புறம் ரமேஷ், இவங்க 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா பொம்மையை மாத்திரம் அந்த சாங் பாடிடுவாங்க. சாங் பாடிட்டு அவன் அந்த ஜோசப் அந்த லைட்டெல்லாம் பிடிச்சி ரொம்ப சிக்கத்தை கொடுத்து ரொம்ப ஒரு மாதிரி காமெடியாக ஃபன்னாக கொடுத்துட்டு இருக்கான். சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து தப்பிக்கணும்ல, போலீஸ் அடித்து போட்டு ஒரு ஜாலியாக போலீஸ் அடித்து போட்டு அங்கேருந்து தப்பிச்சிட்டானுங்க. வண்டியில் ஏறி தப்பிச்சிட்டு வந்துட்டானுங்க. தப்பிச்சுட்டு வந்து பெரிய பிரச்சனை ஆகி ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலாக ஜோசப் ஒரு வீடு, அவன் வீடு சொந்த வீடு, அந்த வீட்டுக்கு போகவே இல்லை. அந்த வீட்டுக்கு போயிட்டு ஒரு நைட்டு ஒரு 12 o'clock 11 o'clock 12 o'clock வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து எல்லாரும் சரக்கு அடிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. எப்பவுமே சரக்கு அடிப்பாங்க. அன்றைக்கி நைட்டு அவன் வீட்டில் அடிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு இருக்கும்போது ஜாலியாக சரக்கு அடிச்சுட்டு இருக்காங்க. ஜோசப் மட்டும் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போகிறான். அவன் வீட்டில் அவன் ரூம் போகிறான். அவன் ரூமில் போயிட்டு பாத்ரூம் போயிட்டு வரும்போது பாத்ரூம் போயிட்டு வந்துட்டான். வந்துட்டு அந்த ஸ்பாட்டில் உட்காந்துருக்காங்க. நான் வந்து 4 பேர் சுற்றி உட்காந்துருக்கானுங்க. இப்போ என்ன பண்ணுறான்னா ரோஸி, சரி ஓகே நம்ம லாஸ்ட்டாக தான் ஃபோன் பண்ணி பார்ப்போம். அவங்க ஃபோனே பண்ணி பார்க்கல ஃபோனுக்கு. சரின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்ப்போம் சொல்லிட்டு ரோஸும் ராபர்ட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ண உடனே நம்ம ஜோசப் வந்து என்ன பண்ணுறான், பாக்கெட்லேருந்து ஃபோனை எடுத்து பேசிகிட்டு இருக்கான். ஹலோ அப்படின்ட்டான். அலர்ந்தோடனே இவனுங்க 2 பேரும் ஃபோனை பார்த்துட்டு திருப்பி ஜோசப்பை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஃபோனை கீழே வச்சுட்டு கொடுத்தானுங்க பாருங்க அவனுக்கு அடி. இந்த ஃபோனை காதுலேயே வச்சுட்டு ஏன்டா ஊர் ஃபுல்லாக தேட விட்டு அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். ஏன்னா அவன் ஃபோன் நைட்டு வந்து என்ன பண்ணியிருக்கான்னா ஃப்ளாஷ்பேக்கில் வந்து நைட்டு சுற்றினாங்கன்னு சொன்னால இந்த டயர்லாம் கழட்டி வச்சுட்டு அதுக்கு முன்னாடியே ஜோசப் என்ன பண்ணியிருக்கான், அவன் வீட்டு வாசலில் வண்டி நிப்பாட்டிட்டு வீட்டுக்குள்ளே வந்து ஃபோனை பத்திரமா சுவிட்ச் ஆஃப் பண்ணி சார்ஜ் போட்டு, ஆக்சுவலாக ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருந்திருக்கு, அந்த வீட்டில் சார்ஜ் போட்டுட்டு போயிருக்கான்.
இது அவனுக்கே தெரியல. ஆக்சுவலாக ஃபோன் மிஸ் ஆனது அவனுக்கு தெரியல. ஆக்சுவலாக இதில் இருந்தாங்க இந்த சீனை வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே கொடுக்கும் போது அவன் ஃபோனை, இப்போ நம்ம ஃப்ரெண்டு இருக்கானுங்க, ஃபோனை காணும் தேடிட்டு இருக்கோம். நம்ம ஃப்ரெண்டு நம்ம என் ஃபோனை காணும், நம்ம ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்க தேடிட்டு இருக்கானுங்க. எனக்கே என் ஃபோனை காணும், நானே மறந்துட்டேன். ஆக்சுவலாக எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, நானே எடுத்து சடனாக எடுத்து பேசுனேன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் செம்ம ஃபன்னாக போயிட்டு இருந்தது. இதுதான் கான்செப்டே. ஆக்சுவலாக ஃபோன் அவன்கிட்ட தான் இருக்குது, ஆனால் அவனுக்கே தெரியாது. இந்த மாதிரி காய்ச்சி நம்ம நிறைய க்ரியேட்டிவிட்டியாக யோசிக்கலாம், ஆனால் அதை நம்ம ப்ராக்டிக்கலாக கொண்டு வரணும்ல. அதுதான் மெத்தடே. ஓகேவா? இந்த ஃபோன் மேட்ரு நான் நேற்று ஒரு ஸ்டோரி சொன்னேன்ல, அந்த ஸ்டோரியில் லிங்க் ஆகும், ஆனால் ரொம்ப லிங்க் ஆகாது. நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு சொல்கிறேன். ஒரு டைலாக் மட்டும் சொல்கிறேன். என்னன்னா ஃபோனே ஒரு டைலாக் மட்டும் சொல்கிறேன். எப்படின்னா அவன் வந்து கேட்பான், அதாவது அவனோட மாமனார் வந்து கேட்பாரு, நீ உன் ஃபோனை டேப் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்பாரு. என்கிட்ட தான் ஃபோனே இல்லையே அப்படின்னு சொல்லி ஜாலியாக சொல்லுவான். இது ஒரு சீன், இதுதான் டைலாக். இந்த டைலாக் நான் சொல்கிறேன், எப்போன்னு தெரில, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேவா? பாய். இது சொல்ல தான் வந்தேன். ஆக்சுவலாக என்ன பண்ணுறது, வீட்டில் போகிறேன். ரீசெண்டாக எதுக்கு இந்த வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணுறடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். யூடியூப் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன் ரீசெண்டாக. சரி ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லி சும்மா இருக்கும் வீட்டில். சும்மா டிவி எவ்வளோ டிவி பார்க்குறது, எவ்வளோ ஃபோன் பண்ணுறது. அதனால தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்து சும்மா எடிட் பண்ணி ஃப்ரீ டைம் தான் நம்ம சும்மா தானே இருக்கும் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ சப்போஸ் எனக்கே எப்போயாவது மைண்டு சரியில்லை, இல்லைனா யார் டீச்சர்ஸ் கேட்கணும், மோட்டிவேட் ஆகணும் அப்படின்னா நான் ஏன் வீடியோவே எடுத்து நான் பார்த்துட்டு இருப்பேன். அந்த மாதிரி கூட இருக்கலாம். எதுக்கான வச்சுக்கலாம். நம்ம ஃபோனில் நம்ம வீடியோ, நம்ம யூடியூப் சேனல் எந்த வீடியோனா அப்லோட் பண்ணலாம். அது வியூவர்ஸ் கையில் தான் இருக்குது, பார்க்கணும். ஆக்சுவலாக மேட் இல்லைனா அதில் சப்ஸ்கிரைபே இல்லை, ஆனால் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தான் எல்லாருக்கும் ஒரு ஐடியாஸ் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு ஹோப் இருக்கும் கைஸ். ஹோப்னா ஒரு டார்கெட் இருக்கும் லைஃப்பில், நம்ம இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு. ஆனால் அந்த டார்கெட் வந்து டேரெக்டாக அவங்களால அச்சீவ் பண்ணவே முடியாது. எப்படின்னா அதுக்கு அந்த டார்கெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய வழிகள் வரும், நிறைய தடைகள் வரும். அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அந்த மாதிரி நம்ம ஏதாவது ரீசனால அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாமல் போகலாம். எக்ஸாம்பிளுக்கு மணி காசு இல்லாமல் இருக்கலாம், அப்புறம் ஏதாவது சம்திங் எனிதிங், ஏதாவது ஒரு ரீசன்ஸ், மேக்ஸிமம் ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாத பசங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ரீசன் இருக்கும். ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கட்டும், அப்புறம் அவங்களோட லைஃபாக இருக்கட்டும், அவங்களோட பேக்ரவுண்டாக இருக்கட்டும், அவங்களோட தான் எல்லாமே ஒன்று தான். இந்த மாதிரி தான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபெயில் ஆன மாதிரி ஒரு ஃபீலே வரும். ஸோ நம்ம இந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியல, அதனால் ஃபெயில் ஆகிடும். ஆனால் நம்ம வந்து 2-3 டார்கெட் இருக்கும். சரி இதுலனா இது, இதுலனா அது, அதுலனா இது அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட்ஸ், அந்த மாதிரி கான்செப்டில் நம்ம பண்ணலாம். நிறைய பண்ணலாங்க. ஒன்றும் விஷயம் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு எழுதுறவங்க என்றைக்கும் தோக்க மாட்டான் அப்படின்னு யாரும் சொல்லிட்டு. ஏன்னா அவன்கிட்ட இருக்கிறது மிகப்பெரிய ஆயுதமே அந்த எழுத்து தான், அந்த பேனா தான். அந்த பேனா அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் தோக்கடிக்க தோணும். ஏன்னா எழுதி நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ரீசெண்டாக பார்த்த எல்லாருமே அவனோட படிப்புனால தான் அவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்களே தவிர அடித்தடி, வெட்டுக்குத்தி, வன்முறையால் எவனுமே சாதிச்சதா சரித்திரமே கிடையாது. நான் இப்போ வேணால் எங்கே வேணால் வந்து சொல்லுவேன். நீங்கள் வேணால் நல்லா யோசிச்சு பாருங்க. படித்தவனை சாதிச்சு நிறைய வரலாறு, ஆனால் வன்முறையால் சாதிச்சான் அப்படின்ற வரலாறு இருக்கா? இப்படியே சாதிச்சிருந்தாலும் அவர் எத்தனை வயசு வரைக்கும் இருந்திருப்பான்ற வரலாறு இருக்கா? அதெல்லாம் ரொம்ப தப்பே. வன்முறையில் ஈடுபடாதீங்க. அந்த வன்முறையை உங்களை அழிக்கிறதுக்கான ஒரு ஆயுதமோ வெகு சீக்கிரத்தில் ஆயுதம். முடிஞ்ச அளவுக்கு படிங்க. எல்லாரும் படிப்பு தான் மிகப்பெரிய ஆயுதம். இந்த உலகத்தில் படிப்பை வச்சு என்ன வேணால் பண்ணலாம், எதை வேணால் மாற்றலாம், எதை வேணால் கற்றுக்கலாம். படிப்பு தான் மெயின். வன்முறையை அழிக்கிறதுக்கு படிப்புக்கு சக்தி இருக்குன்னா அவங்களால நம்ப முடியும். படிப்பு தான் காரணம். ஏபிஜே அப்துல் கலாம் அம்பேத்கர் தெரியுமா? அம்பேத்கர் அவர் யாருன்னு தெரியுமா? நம்ம சட்டம், அதாவது குடியரசு தினம் கொண்டாடுறோமா? குடியரசு தினம் எதுக்கு கொண்டாடுறோம்? அதாவது நம்ம நாட்டில் வந்து 1947 விடுதலை ஆனவங்க. அப்போ வந்து அரசு ஆட்சி அப்படின்ற ஒரு ஆட்சி இருந்தது. அதாவது இது எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அரசு ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு
அந்த அரசாட்சியை மாத்துறதுக்காண்டி இந்த அரசியல் அமைப்பு அப்படின்னு உருவாக்குனாங்க. அதுக்கு ஒரு குழு அமைச்சு அந்த குழுவுக்கு தலைவராக நம்ம அம்பேத்கர் அவர்கள் நியமிச்சாங்க. நம்ம அம்பேத்கர் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா கையாலேயே எழுதப்பட்ட ஒரு புத்தகம் அரசியல் அமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம், கையாலே எழுதின புத்தகம். அந்த புத்தகத்தை அவர் எழுதி அதில் அதில் எல்லாரும் சைன் வாங்கி அதுக்கப்புறம் நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்குனாங்க ஜனவரி 26ஆம் ஆண்டு 1947. இதுதான் நம்ம குடியரசு தினம் கொண்டாடுறதுக்கான ரீசனே. புரியுதா? அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட நாள் 1947 ஜனவரி 26. நேருவால கொண்டாடப்பட்டது. ஆக்சுவலாக நேரு தான் நமக்கு விடுதலையான உடனே ஃபர்ஸ்ட் பிரதமர் யாருன்னா நம்ம நேரு. ஏன்னா காந்தி இருந்தாரு, காந்திக்கு வந்து அவ்வளவோ நாலேஜ், அதாவது அவருக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டார். நேரு தான் நம்ம முதல் பிரதமர். அவர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு குழு வச்சு அரசியலமைப்பு சட்டம், இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அம்பேத்கரை நியமித்து நம்ம அம்பேத்கர் அதுக்கான வேலையெல்லாம் பார்த்து அவர் அது சாதாரணமாக பார்க்கல. அவரோட படிப்பு, அவர் எங்கே போய் படிச்சுட்டு வந்திருக்காரு தெரியுமா? அப்போவுமே அவர் அங்கே வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்திருக்காரு. அவர் தான் இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கணும். அவர் இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி 1926 1947 ஜனவரி 26ஆம் ஆண்டு நேருவோட குழு இருக்குல்ல, அவங்களால ஜனவரி 26 குடியரசு தினம், இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட நாள் அப்படின்னு சட்டப்பூர்வமாக நியமிக்கப்பட்ட நாள் அதுதான். ஓகேவா? இப்போ புரிஞ்சுட்டா குடியரசு தினம் எதுன்னு என்னென்னு புரிஞ்சுட்டா? இதுதான் மேட்ரு. ஓகேவா? இது வந்து படிப்பு தான். நம்மகிட்ட வந்து கேட்டுருக்கூடாது. எப்படின்னா குடியரசு தினம் இப்போ அரசியல்வாதிகிட்ட எப்படி கேளுங்க, யார் அரசியல்வாதி இருப்பாங்களே 10 பேர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட ஒரே ஒரு வருது குடியரசு தினம்னா என்னன்னு சொல்லுங்க சார் அப்படின்னு கேளுங்க. இந்த கிறிஸ்டியோட சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தான் உண்மையான அரசியல்வாதி, நம்ம நாட்டை ஆடுறதுக்கான முழு தகுதி அவங்கள்ட்ட இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனால் படிக்காமல் நிறைய பேர் அதை பற்றி பேச விரும்பலை. நமக்கும் அரசியலுக்கு சம்மந்தமே இல்லை சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி படிப்பால் நிறைய சாதிக்கலாம் பேசலாம், வன்முறையால் எதுவுமே சாதிக்க முடியாது. நிறைய பேர் இப்போ வன்முறையில் ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு அப்படின்னு தோணுது. ஆனால் வன்முறையை வந்து என்ன சொல்கிறது, ஒரு வன்முறை வந்து கூறு இல்லாத கத்திக்கு சமம். அதுதான். ஆனால் பேனா அதாவது படிப்பு வந்து அப்படி இல்லை. பேனாவோட கூர்மை வந்து எவ்வளோ சாப்பிடுமா? 10 பேரை வெட்ட முடியலன்னா கூட பரவாயில்ல, 1000 பேரை அதால் அழிக்க முடியும், உருவாக்க முடியும். பேனாவால் என்ன வேணால் பண்ண முடியும். இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்தையும் மாற்ற முடியும் ஒரு பேனாவால். இந்தியா பிரதமரையும் மாற்ற முடியும். பேனா தான், எல்லாம் படிப்பு தான், எல்லாம் எழுத்துக்கள் தான், வார்த்தைகள் தான். இதெல்லாம் நீங்கள் பார்க்குற கண்ணோட்டத்தில் தான் இருக்குது. வன்முறையால் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முடியும். ஆனால் ரொம்ப நாள் நினைக்காதுன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த வழியில் அதை சாதிச்சிங்களோ அதே வழியில் உங்களுக்கு அழிவு கண்டிப்பாக நிச்சயமாக வந்துடும். இதே ஒரு படிப்பால் நீங்கள் உங்களோட படிப்பு, உங்களோட நாலேஜ், நீங்கள் கற்றுக்கிட்ட அறிவு, இதனால் ஒரு விஷயத்தை நீங்கள் சாதிக்கிறீங்க அப்படின்னா உங்களை அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் அழிக்க முடியாது. அது வந்து செயல்படுத்த முடியாத ஒரு காரியம். ஏன்னா நீங்கள் படித்த ஒரு விஷயத்தை சாதிச்சிருக்கீங்கன்னா அதை அழிக்கிறதுக்கு அவங்களால படிக்க வேண்டியது இருக்கும். நீங்களே நினச்சி பாருங்களேன், அவங்க படித்தாலும் நீங்கள் படித்ததை தான் படித்தாகணுமே தவிர நீங்கள் படிக்காததை அவங்களால படிக்க முடியாது. அதனால் எல்லோரும் படிங்க, அதுதான் சொல்லுவேன். ஓகேவா? எப்பவுமே சொல்கிறது அதுதான். நான் இப்போ பேசினாலும் மேக்ஸிமம் படிப்பை பற்றி தான் பேசுவேன். இல்லைனா ஏதாவது ஜாலியாக பேசுவேன். இதான் நம்ம கான்செப்ட், நம்ம யூடியூப் சேனலோட கான்செப்ட் இதுதான். மோட்டிவேஷன், டெக்னாலஜி, அப்புறம் எஜுகேஷன், இந்த 3 கான்செப்ட் தான் நம்ம யூடியூப் சேனலோட கான்செப்ட். இந்த 3 ஆக்சுவலாக நான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் நான் வீடியோ பண்ணுறேன். பாய், நாளைக்கு மீட் பண்ணுறேன்.